குட்டி திருப்பதி பார்க்கலாமா? ஆமாங்க. தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவில். இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணாலே இந்த கோவில் வந்துடும். ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாரும் ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள். பெருமாளங்க அவ்வளோ அழகாக இருப்பார். டெய்லி ஒரு ராஜ அலங்காரத்தில் சூப்பராக இருப்பார். ரொம்ப கிட்ட நின்று பார்க்கலாம். நம்ம நேராக சொர்க்கத்துக்கே போயிட்டு அந்த பெருமாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர ஃபீல் வரும் அந்த கோயில் உள்ளே போயிட்டு வந்தோன்னா. அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் ஆகும். இந்த தூண்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பெருமாளுக்கு போடுற அலங்காரத்தோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம போகிற அன்றைக்கி என்ன அலங்காரத்தில் இருக்காங்களோ மற்ற டேஸில் எந்த அலங்காரத்தில் இருப்பாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஏகாதசி அன்னைக்கு அனந்த சைனர் அலங்காரத்தில் இருந்தார். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாமிலாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு சொர்க்கவாசலில் உட்காந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால ரொம்பவே அழகாக லைட்டிங்லாம் போட்டு இருந்துச்சு. எங்கே கோவிலுக்கு போனாலுமே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கிறது இந்த பொம்மை கடையிலேருந்து எஸ்கேப் ஆகுறது. ஆனால் இந்த வாட்டியும் எஸ்கேப் ஆக முடியல. இந்த பசங்க எதையோ பேசி ஆளுக்கு ஒரு சொப்பு வாங்கிட்டாங்க. அப்படியே பேக் சைட் வந்தோன்னா இந்த துர்க்கையம்மன் கோவிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த துர்க்கை தான் வந்து லக்ஷ்மிக்கு செல்வத்தையும் சரஸ்வதிக்கு கல்வியும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த அச்சு பார்த்தேன்னா வைக்காமல் போக மனசே வரல. நான் அடம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். என்னை பார்த்து என் பொண்ணும் அடம் பிடிச்சி வச்சுக்கிட்டா. அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை குழந்தைக்கு வைக்கக்கூடாதுன்ட்டு. நான் பரவாயில்ல போங்கன்ட்டு நான் வச்சு விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலே விட்டல் பவன் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஃபில்டர் காஃபி செம சூப்பராக இருக்கும். வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.